என்னை நடத்தும் ஐயா, என்னை முழுவதும் முந்தன் பாதத்தில் ஆர்ப்பணம் தந்தேனையா. இயேசுவே என்றும் என்னுடன் இருந்து என்னை நடத்தும் ஐயா, என்னை முழுவதும் முந்தன் பாதத்தில் ஆர்ப்பணம் தந்தேனையா. கலங்காதே மகனே என்றழைத்து தம் கைகளில் என்னை தாங்குகிறார். கலங்காதே மகனே என்றழைத்து தம் கைகளில் என்னை தாங்குகிறார். கடவுள் நான் உன்னருகில் காலமும் இருப்பேன் என்கின்றார். கடவுள் நான் உன்னருகில் காலமும் இருப்பேன் என்கின்றார். இத்திருப்பலியானது புனித அந்தோனியாரினுடைய பரிந்துரையின்படியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ரோஸ்லின் குடும்பத்தார் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த இன்னாசி ஐ லூர்துசுவாமி, சி லூயிசா, கிறிஸ்டோபர் ஸ்டீஃபன் இவர்களுடைய ஆண்மைகளை மாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோ ஆண்டவர் தம் புனிதர்கள் அனைவரோடும் வருவார். அந்நாளில் இருளை தோன்றும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறைநிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் பணியான புனித மரியாதையும் வாழ்ந்த தூதர் சகோதர சகோதரியின் மூலையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். இறைவா இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். மன்றாடுவாக. இறைவா, உம்முடைய திருமகன் வழியாக நீர் எங்களை பொதுப்படைப்பாக்கியுள்ளீர். இரக்க செயல்கள், திருமகனின் வருகை ஆகியவற்றை
ஆமென். தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரியின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கழைக்க துணிந்தவன் எவன்? அரிசுரமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செல்லுங்கள். செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு குற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் மனைவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் அவர் நீதி வழங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலைப்போவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றென வாழ்த்துவதாக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈரான்,
ஈராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசா, ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாவின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எகோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்ட பின்பு எகோனியாவுக்கு பிறந்த மகன் ஜெயதேல், ஜெயதேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக யாருக்கு குடும்ப பட்டியலை வரையறுப்பார்கள்? பொதுவாக வரலாற்றிலே அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மதிப்பிற்குரியவர்கள் அல்லது அரசர்களுக்கு தான் அவர்களுடைய தலைமுறை பட்டியலை வரையறுப்பார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தலைமுறை பட்டியலை வரையறுப்பதன் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய அரசர் என்பதை நற்செய்தியாளர் முதன்மையாக முன்னிலைப்படுத்துகிறார். அடுத்ததாக இந்த நற்செய்தியுடைய தொடக்கத்திலே தாவீதின் மகன், ஆபிரகாமின் மகன், கிறிஸ்து என்று 3 பெயர்களை முன்னெடுக்கிறார், 3 நிலைப்பாடுகளை. தாவீதின் மகன் என்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வர இருக்கிற மெசியா என்ற உண்மையையும், ஆபிரகாமின் மகன் என்று கூறுவதன் மூலமாக அந்த யூத தலைமுறையிலே இஸ்ராயல் மக்களினுடைய ஒரு அங்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து என்று கூறுவதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதை முன்னிலைப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மூதாதையர் பட்டியலை நாம் தியானிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை, இந்த தலைமுறையின் பட்டியலிலே வருகிற நபர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மனநிலை கொண்டவர்கள். எல்லாருமே மதிப்புக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. அதில் சில அயோக்கியர்களும் இருந்தார்கள். ஆகவே அது 2 வெவ்வேறு மனநிலை கொண்ட கலவைகளாகத்தான் இயேசுவினுடைய இந்த மூதாதையர் பட்டியலில் நாம் பார்க்கிற நபர்கள். பொதுவாக இந்த மூதாதையர் பட்டியல் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பிரிவிலே மூதாதையர்கள் பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். அவர் நம்பிக்கை விசுவாசத்தின் தந்தை என போற்றுகிறோம். ஆனால் தொடக்கத்தில் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுகிற பொழுது உடனடியாக அவர் அதை நம்பவில்லை. அதே போலதான் யோசேப்பு, யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய கிடைக்க இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம். இவ்வாறு அந்த மூதாதைய பட்டியலிலே பார்க்கிற சில நபர்கள் தூயவர்களாகவும் சிலர்
அயோக்கியர்களாகவும் பாவிகளாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பிரிவுக்கு வருகிற பொழுது பொதுவாக நாம் அரசர்களை பார்க்கிறோம். அந்த நீண்ட அரசர்கள் பட்டியலில் நாம் நல்லவர்களாக இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நபர்கள் யார் யார் என்று பார்க்கிற பொழுது நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவ்வளவு பேர் தான் நல்லவர்கள் இருந்தார்கள். அதே போன்று மூன்றாவது பிரிவுக்கு வருகிற பொழுது அதில் ஜெயதேல், செருபாபேல் இவர்கள் 2 பெயர், இறுதியாக யோசேப்பு, மரியா, இந்த 4 பேரை தவிர வேற யாருமே எப்படிப்பட்டவர்கள் என்பதை விவிலியத்திலே கூறப்படவில்லை. அப்படின்னா அவங்க ஒண்ணுக்குமே அவங்க வரலாற்றில் பெருமையாக பேசப்படுகிற அளவுக்கு எதுவுமே பண்ணவில்லை, செய்யவில்லை. அதுதான் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆகவே இந்த 3 பிரிவையும் நாம் பார்க்கிற பொழுது மீட்பின் வரலாற்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மூதாதையர் பட்டியலிலே பார்க்கிற நபர்கள் எல்லாருமே தூய ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. பாவிகளாக அயோக்கியர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அனைவரும் நம்மை சில நேரத்திலே பிரதிபலிக்கலாம். ஆகவே மீட்பின் வரலாற்றிலே அல்லது நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவருமே மதிப்பிற்குரியவர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்மை தான் இறைவன் தேடி வருகிறார். ஆகவே அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவரை நம்முடைய வாழ்வில் வரவேற்கிற பொழுது அவர் அருளுகிற அந்த மீட்பு நமக்கு உரித்தாகும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னும் நாம் இந்த நற்செய்தி பகுதியை ஆழமாக சிந்திக்கிற பொழுது காலத்தை கடந்த இறைவன் தன்னை காலத்திற்குள் உட்படுத்தி இந்த காலத்தை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான இறைவனாக நாம் ஆண்டவரை பார்க்கிறோம். இரண்டாவது, தான் மீட்க விரும்பிய இந்த மனிதர்களை மீட்பதற்காக வரலாற்றிலே வர வேண்டும் என்ற அந்த ஒரு முடிவை எடுத்து அந்த வரலாற்றுக்குள் தான் வருகிற பொழுது தன்னை ஒரு வல்லமை படைத்த ஒரு இறைவனாக வெளிப்படுத்தாமல் வலுவற்றவர்களாக இருந்த மனிதர்களை போன்று அவரும் வலுவற்ற ஒரு மனிதராகத்தான் இவ்வுலகிலே பிறந்தார். ஆகவே இந்த 2 நிலைகளிலும் ஆண்டவர் தன்னை ஒரு வலுவற்ற ஒரு மனிதனாக, இந்த காலத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதனாக தன்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக இறைவன் என்பவர் ஒரு அந்நிய மனிதன் அல்ல, மாறாக நம்மோடு இருந்து நம்மோடு வாழ்கிற ஒரு நண்பனாக, ஒரு உடனிருப்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தியை நாம் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இறைவன் அருளுகிற மீட்பு நமக்கு உரித்தாகும். ஆனால் பல நேரங்களிலே நமக்குள் பல வேறுபாடுகளை ஒரு கட்டமைத்துக் கொண்டு அந்த வேறுபாடுகளுக்கு நடுவிலே நாம் வாழ்வதனால் பல நேரங்களில் இறைவன் அருளுகிற அந்த மீட்பை நம்மால் பெற முடியவில்லை. இந்த மீட்பின் வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது இந்த தலைமுறை பட்டியலிலே சில பெண்களுடைய பெயர்கள் அவர்கள் பிறப்பினால் புறவிடத்தாராகவும் திருமணத்தினாலும் புறவிடத்தாராகவும் மாற்றப்பட்டவர்கள். அவர்களை இந்த பட்டியலிலே சேர்ப்பதன் மூலமாக ஆண்டவர் கொடுக்க வந்த அந்த மீட்பு எல்லாருக்கும் உரித்தானது என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவுக்காக நம்மை தயாரிக்கிற நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் வாழ்கிற வாழ்க்கையை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு பெற்றுத்தந்த பெற விரும்பிய அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மீட்பை பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு அவரை நம்முடைய வாழ்க்கையை வரவேற்கிற பொழுது நிச்சயமாக நாமும் மீட்கப்பட்டவர்களாக இறைவனுடைய பார்வையிலே தூயவர்களாக வாழ முடியும். என்ன கொடுத்தார்
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாங்களை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரும் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்டித்தார். அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக் காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் நக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணைய நமக்கோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லலாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இவ்வாணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு அருந்தையவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், துணை ஆயர்கள் ஜோசப் சோசைநாதன், ஆரோக்கியர் சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிடத்தையும் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருப்பலியில் நினைவு கூறப்படுகிற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் புனித பதுவை அந்தோனியா, புனித பிரான்சிஸ் சவேரியா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைக்காலத்தில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தெரிந்து செல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் ஆபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அழகின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த மாற்று செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அவரிடம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைத்தவர் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உம் அருளினை பாடிடுவே. அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே அன்பெனும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே
கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாக எம்மின் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகன் செய்யும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். தம் வருகைக்காக விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் நீதியுள்ள நடுவர் நீதியின் வெற்றி வாகையை தருவார். நன்றியோடு நம் நாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டவரினால் நிறைவுற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.